ஹாய் நமஸ்காரம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்துட்டு ஃப்ரெண்டில் நம்மளோட கடையில் நியூரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்டில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன். எனக்கே தெரியாது, நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி மிக்சட் ஆகிருக்கும். அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணி அந்த பாக்ஸில் ரிப்பீட் ஆட்டு நம்ம வந்துட்டு சாதனத்தை வைக்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை பாருங்கள் எல்லோரும். நான் ஃப்ரெண்டு என் செல்லில் எடுக்கனால ஃப்ரெண்டு கேமராலே காட்டுறேன். பாக்ஸை பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்குது. இது எல்லாமே அதில் இருந்த ப்ராடக்ட் தான். இது எல்லாமே அதில் இருந்த ப்ராடக்ட் தான். சரி, நம்ம ஒன்று ஒன்றா ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டு கூட கிடையாது. நான் இது வந்துட்டு நேரவே சொல்லியிருக்கேன், பயோக்ரூமின்ற ஷாம்பு கண்டிஷ்னரு. இது வந்துட்டு நம்ம ஒரு 5-6 எண்ணம் காணிச்சதில் 4 எண்ணம் கிட்ட சேல் ஆகி போய் இன்னும் பேலன்ஸ் 2028 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. இன்னும் பேலன்ஸ் இதில் உண்டு. அப்படியே வந்துட்டு நம்ம கடையில் கஸ்டமர் வந்தால் நம்ம இடைக்கிடைக்கு இது பண்ண வேண்டியதில்ல. இது அந்த 3 ஷாம்பும் நம்ம இதை வந்துட்டு ஃப்ரெண்டில் அடுக்கி வைக்கலாம். என்னென்னா, எனக்கு கடையில் நிறைய, நான் நீங்களே பார்த்தா கடையை ஃபுல்லாக பார்த்தா தெரியும், நிறைய சாதனை இருக்கனால எனக்கு ஒன்று ஒன்றா வைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு சியூ ஸ்டிக், வந்துட்டு சிக்கன் ஃப்ளேவர்ன்ற சியூ ஸ்டிக்கு. இது டாக் வச்சுருக்க எல்லாருக்கும் அறியாம், பூச்சைக்கும் கொடுக்கானதில் இட்டுருக்கு. என்னென்னா, டாக் சியூ ஸ்டிக்கு தானே. இது ஃப்ரெண்டில் பிக் வந்துட்டு பூச்சையிட பட்டியிட படம் இட்டுருக்குண்டு. ஃபஸ்ட்டு பெட்ஸ் கம்ஃபோர்ட்டு ஒரு கம்பெனியில் உள்ளது. இப்போ டாக் சியூ ஸ்டிக்கு இது வந்துட்டு எத்தனை கிராம் வரும்னா 500 கிராம் வருனதானு. இது வந்துட்டு சிக்கன்ட, இது வந்துட்டு மட்டன்ட. நம்ம இதையும் வரிசையாக அடுக்கி வைப்போம். கொஞ்சம் நீட்டாக அடுக்கி வச்சா குறைய ஸ்பேஸ் கிட்டும். அதனால தான் நீட்டாக அடுக்கி வைப்போன்னு விசாரிச்சது. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனா, அது பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு. இது வந்துட்டு அல்டிமா ஃபிஷ் ஃபுட்டு மைக்ரோ பெல்லட்டுங்க. இது வந்துட்டு நான் புதியதாகிட்டு தான் எடுத்திருக்கேன். முன்னாடி எல்லாம் நம்மகிட்ட ஒப்டிமமும் டயோ ஃபிஷ் ஃபுட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒப்டிமா ஃபிஷ் ஃபுட்டு அல்டிமா மைக்ரோ பெல்லட்டு ஃபிஷ் ஃபுட்டு எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு நான் நேராக அடுக்கி வைக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பி பைட்ஸு ஸ்டேபிள் டயட் ஃபார் கப்பீஸுக்குள்ள டயோட வரணும், ஒரு டின்னில் வரணும் இல்லையா ஃபுட்டான இது கப்பி பைட்ஸ் ஃபுட்டு. இது வந்துட்டு நம்மகிட்ட உண்டு. இப்போ ஃபிஷ் ஃபுட்டு நிறைய பேர் நிறைய ஃப்ளேவரில் நான் எடுக்கணுண்டு. என்னால் ஃபிஷ் ஃபுட்டு குறைய பேர் ചോദിച്ച് വരാറുണ്ട്. ഫിഷ് എൻ്റെ വീട്ടിലെ ഫിഷ് ഉണ്ടായിരുന്നു, അതൊരു ഫിഷ് ചത്തുപോയി. അതുകൊണ്ട് എനിക്ക് ഒന്ന് പോയാൽ പിന്നെ വളർത്താനായിട്ട് കഷ്ടം. അതുകൊണ്ട് ഇത് ഓപ്റ്റിമത്തോടെ ഫിഷ് ഫുഡ്, ബീറ്റാടെ ഫിഷ് ഫുഡ്. இதுவும் நம்ம புதியதாகிட்டு எடுத்த ஃபிஷ் ஃபுட்டில் ஒரு ஃப்ளேவரான ஃபிஷ் ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ஸு, பெட் வைப்ஸு. இது ஓப்பன், ഇങ്ങനെ ഓപ്പൺ பண்ணிட்டு പെറ്റ് വൈപ്സ് നമ്മൾ ഡെയിലി കുളിപ്പിക്കാൻ പറ്റത്തില്ല. പക്ഷേ രാവിലെ എണീക്കുമ്പോൾ അതിന് ഒരു റിഫ്രഷിങ് കൊടുക്കുന്നதுக்கு இப்போ ஒரு வைப்ஸ் எடுத்து முகத்தை எல்லாம் நல்லா தொடச்சி கொடுத்தா மேக்ஸிமம் சிறிய ப்ரீடுள்ள டாகு, சிட்ஸு பொமேரியன் வச்சுருக்க கைக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு டாகுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். പിന്നെ വലിയ പട്ടിക്കുമേ കണ്ണൊക്കെ വൃത്തിയാക്കി കൊടുക്കുന്നത് നമ്മൾ തുടയ്ക്കണമല്ല. ഇപ്പോൾ ഇങ്ങനെ വൈപ്സ് വെച്ച് തുടച്ച് കൊടുക്കുന്നത് അതിന് ഒരു റീഫ്രഷിങ് ആയിട്ട് ഒരു ഫീൽ ആവും. അങ്ങനെയുള്ള പെറ്റ് വൈപ്സ് இதில் வந்துட்டு நிறைய கம்பெனி உண்டு. நான் அது இந்த பாக்ஸில் உள்ளது மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுனால இந்த பாக்ஸில் இருந்தது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸு, ரப்பர் டாய்ஸு. இது வந்துட்டு டாகின்னு உள்ள கடிச்சு விளையாட உள்ள ரப்பர் டாய்ஸு. நான் இப்போ எதுக்கு பியூரில் தமிழில் பேசுகிறேன்னா, நிறைய பேருக்கு மலையாளிஸுக்கு நிறைய பேருக்கு தமிழ் புரியும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு தமிழில் கூட வீடியோ போடுறேன். ஏன்னா தமிழில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு மலையாளம் வந்துட்டு கொஞ்சம் ரேராக தான் புரியுது. அதனால தான் அப்படி போடுறேன். இது வந்துட்டு டாகோட ஒரு டாய். நான் என்ன சொல்லனா, வெயிட் எடுக்க நமக்கு உதவும். அப்படி அழகாக இருக்குது. இது நல்லா கடித்தாலும் கடி இறங்கணும். அத்தனை வெயிட், அத்தனைக்கு ஸ்ட்ராங்கானது. இதை நம்ம அடிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரோலரு. இது எதுக்குன்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் டாகோட ஹேரு, பூச்சியோட ஹேரு ட்ரெஸ்ஸில், சோஃபாவில், பெட்டில் வைக்கப்பட்டிருந்தா நம்ம இதை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து ரிமூவ் பண்ணால் போதும், அந்த ஹேரு நீட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு டாகு டாய்ஸு கேட்டால் இது இங்கே ஒரு டாய்ஸ் வந்திருக்கு. இது டாகுகா இல்லை கொச்சு பிள்ளருகா எனக்கு அறியத்தில்லை. அங்கே ஒரு டாய்ஸு. பட் இன்னொன்று பறையணுன்னா, இது வந்து எல்லாம் சேல் ஆகி ஒரு பீஸ் மட்டும்தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு டாய்ஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு. ஆனால் ரொம்ப அடித்தாதான் சவுண்டு கேட்கும். இன்னும் லைட்டு கத்துனது. அகத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இருக்குது, ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இது பேக்கெட்டில் இருக்குது.
ஓப்பன் செய்ய பட்டு அழகாக இருக்குல்ல. இது இங்கே நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறது கொண்டு டாக் இதில் பிடிக்கானாயிட்டு ஓடும். இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல டைட்டாக இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விலையும் வந்துட்டு இவ்வளோ இது இருக்கே, விலை அதிகமாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம், விலை நல்ல கம்மி தான். இப்படி ஒரு டாய்ஸு எடுக்கும் பட்சத்தில் ஈஸியாக எடுத்துட்டேன், வைக்கும்போது கஷ்டம். இது ஒன்று வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நம்மளோட ஜஸ்லாவோட ஃபுட்டு, நம்ம இன்னும் ஜஸ்லா ஃபுட்டு லான்ச் பண்ணலாம், நம்ம கடையில் நிறைய எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் ஜஸ்லாவை நிறைய ஃபுட் எடுத்து வைக்கிறேன். அதனோட ரிவ்யூ நான் கேட்டப்போ நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க, ப்ரீடர்ஸ் நல்ல ரிவ்யூ சொன்னனால நான் ஜஸ்லாவ் ஃபுட்டு எடுக்கலாங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். நிறைய யாருக்கெல்லாம் ஜஸ்லாவ் ஃபுட்டு பற்றி தெரியுமோ அவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கிட்டி கேட்டோட 10 ரூபா ஃபுட்டு, சிறிய பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதுல சேச்சி பூச்சியோட சிறிய பேக்கெட் ஃபுட்டு உண்டா, சிறிய பேக்கெட் ஃபுட்டு உண்டான்னு கேட்கும்போது எனக்கு ஏதோ என் பையனை பார்த்த மாதிரி இருக்கு, என் பையன் வயசில் உள்ளவங்க எல்லோரும் வந்து கேட்க நேரம். அதனால் 10 ரூபா ஃபுட்டு வந்துட்டு நான் நிறைய எடுத்து வச்சுட்டு உண்டு. இப்போ அதை இப்போ ஒரு மாலையாக வருதில்லை, நம்ம இப்போ 10 அண்ணா வருதுன்னா 9 அண்ணா விட்ட பிறகு ஒரு அண்ணன் கிடக்கும்ல, அதை எடுத்து இந்த கவர் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிரிங்கிள் பெரிஸ் டாய்ஸ். இது சவுண்டு கேட்கும், இங்கே ஒரு சவுண்டு. இதுக்கு கேட் வந்துட்டு இங்கே மாந்தி பிடிக்கும், அதனால கேட்டுன்னு உள்ள டாய்ஸ் இது. இதை ஒரு சைடில் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு எலி. இது வந்துட்டு நம்ம கேட்டுக்கு தான், இப்படி நம்ம காணிக்கும் போது எலி குட்டி சிங்கிள் பீஸு எலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனு, நிறைய போன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த பிறகு அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ சைஸ் வைஸ் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ போடணும்னா நிறைய போடலாம், ஒரு ஷாப்பில் ஏகப்பட்ட மெடிசன் உண்டு, ப்ராடக்ட் உண்டு, டெய்லி ஒரு வீடியோ போடலாம். இது வந்துட்டு ஏற்றம் பெஸ்ட்டு, நம்ம கையில் கொண்டு போகக்கூடிய கம்ஃபர்டபுளான டாகு கேட்டோட மோஷன் எடுக்கக்கூடியது. இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணல, நீங்கள் வாங்கின பிறகு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அடைச்சாமதி இதை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து அந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம பொது இடங்களில் கொண்டு போகிற நேரம், வெளியில் பப்ளிக்லாம் கொண்டு போகிற நேரம் மோஷன் ஏதாவது போனால் சில பேருக்கு இரிட்டேட்டாக இருக்கும்ல, அப்படி இருக்குது நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது. இது நம்ம கைக்குள்ளே ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு போகிற மாதிரி உள்ளது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டுன்னு சொன்ன க்ரீமி ட்ரீட்ஸ் வந்துட்டு 5 ஃப்ளேவரு நிறைய வந்திருக்கு. இதை குறித்து நான் ஒரு பெரிய லென்த் வீடியோ போடுறேன், என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூல்ஸோட க்ரீமி ட்ரீட்ஸு இவ்வளோந்தான் இந்த பாக்ஸில் உள்ள வீடியோ. இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த பாக்ஸோட இதை நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப் எடுத்து நான் போடுறேன், சரிங்களா? எம்டியாக இருந்த பாக்ஸு இப்போ வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு, இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொடுக்க அப்படியே இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிகிட்ருப்போம். பாய். இன்றைக்கி வீடியோ இஷ்டப்பட்டுண்டாகும்னு தோணுது. என்னை மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.